கேன்சர் சென்டரை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான தினம். அன்னைக்கு தான் இதோட இனாகரேஷன் நடந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இனாகரேட் பண்ணாரு. அன்னிலிருந்து இதோடைய ஒரே ஒரு மோட்டிவ் வந்து யார் சாகிறதையும் நம்மளால் நிறுத்த முடியாது, எல்லாரும் செத்து தான் ஆகணும், ஆனால் யாரும் கேன்சராக சாகக்கூடாது அப்படிங்கிற முடிவோட பரவர்கள் அத்தனை பேரையும் குணப்படுத்துறதுக்கான முயற்சி. அதுக்காக துவங்கப்பட்ட கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு உண்டாக்கணும்னு ஆசைப்பட்டார் கலாம். அதுக்கு நான் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனார். பேசும்போது விளையாட்டாக சொன்னார். அவர் சொல்லும் போதெல்லாம் வித்தியாசமான வார்த்தைகளாக தான் இருக்கும். எந்த ஏரியாவில் அட்வொகேட் இருக்காங்களோ அங்கே வந்து கேஸஸ் இருக்கக்கூடாது, எந்த ஏரியாவில் டாக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் வியாதியே இருக்கக்கூடாது, எந்த ஏரியாவில் போலீஸ் இருக்கானோ அங்கே திருட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதாவது ஐடியல் வே ஆஃப் ப்ராக்டிஸிங்னா அதான் பீக் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ தே ஷுட் நாட் ப்ரொடியூஸ் எனி கலாமிட்டி டு த சொசைட்டி அப்படின்னு. அந்த லெவலில் பார்க்கும்பொழுது நீ எந்த ஏரியாவில் இருக்க, நான் கேன்சரில் இருக்கேன், அப்போ உன் பக்கத்தில் எங்கேயுமே கேன்சரே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்லி சிரிச்சுட்டு டூ திஸ் ஒர்க் அப்படின்னு தட்டி கொடுத்து போயிட்டார். அவர் இடத்து கூட இருந்தார். பட் 2015 நான் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். 23 வருஷம் ஒரு பெரிய ஏரியாவை கிராஸ் பண்ணி சில்ட்ரன் எஜுகேஷன், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஏடி கேன்சர் டிடெக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தோஸ் ஆர் நீங்கள் டிடெக்ட் பண்ணாலே அவங்க வைத்தியமும் ஃப்ரீயாக பண்ணுறோம். அது மாதிரி போயிட்டு அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது டாக்டர் மீரா கோவிந்தராஜன். அவர் தான் இன்சார்ஜ் ட்ரஸ்டி ஆஃப் கேன்சர் அலிவேஷன் ஃபவுண்டேஷன். ஸோ அங்கே டொனேஷன் கொடுக்கலாங்க. அங்கே நாங்கள் வைத்தியம் பண்ண பிறகு தே வில் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் அவர் எக்ஸ்பென்சஸ். அது ஆக்சுவலில் போகிறதுனால ப்ராஃபிட் நோ லாஸ் சிஸ்டமாக தான் இது ஆரம்ப நாளே பண்ணிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம 23 முடிஞ்சு 24வது நுழைஞ்சிட்டோம். இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்போது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஃபாலோட் பை எக்ஸ்ரே டெஸ்ட், ஃபாலோட் பை அல்ட்ராசவுண்ட், இசிஜி, எக்கோ அண்டு அல்ட்ராசவுண்டில் மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம், பேப்ஸ்மியர், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அந்த மாதிரி என்னென்ன சிஸ்டமில் கேன்சர் வருமோ அந்த சிஸ்டத்துக்கான அத்தனை டெஸ்ட்டுகளும் இங்கே பண்ணுறோம். அதை தாண்டி யாருக்காவது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்டோஸ்கோப்பியும் ஃப்ரீயாக பண்ணுறோம். கேன்சர் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு பெட் ஸ்கேனும் ஃப்ரீயாக பண்ணுறோம்.